மானம் ஒன்றே மானம் ஒன்றே வாழ்வதை கூறி பார்வதி அம்மா பாடின ஒன்றே வாழ் அது பார்வசமாக பாடம். மானம் ஒன்றே வாழ்வென கூறி அந்த ஜாந்தன் நிகழ்ச்சியில் நிறைய நான் வாக்கியிருக்கிறேன். போன வழியில் புயலென எழு பிளேன் உண்டு விழுத்திட்டாங்க. விழுந்த உடனே அதை ஒரு பாட்டு ரெண்டு சமைச்சா சாந்தன் தான் பாடினவர். அப்போ அந்த நேரம் நான் புலிகளும் குரலில் வேலை செய்தேன். 93ஆம் ஆண்டு 95 வரைக்கும் வேலை செய்தேன். ஸ்ரீமா ஆட்சி பெற்று எடுத்த சந்திரிகாவே ஒச்சுதம்மா உங்களின் வான்படை பலமே சாந்தன் தான் பாடினவர். தலைவர் அந்த படத்தை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு விருது தந்தவர், பரிசு தந்தவர். ஐபிசி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் ஒரு அருமையான உரையாடலோடு உங்களை சந்திக்க போகின்றோம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இவருடைய முகம், இவருடைய இசையிலே வந்த பாடல்கள், இவர் இசையமைத்த பாடல்கள் என்று சொல்லி அந்த பாடல்களை ஒரு மீட்டி பார்க்கின்ற தருணமாக இன்றைய நாள் இருக்க போகின்றது. புலம்பெயர் தேசத்திலே வாழ்கின்றவரும் சரி, ஈழமண்ணிலே வாழ்கின்றவர்களும் சரி, ஒரு காலகட்டம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் இசைக்குழுக்கள் ஆலயங்களில் இசை நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் என்று நடாத்திய அந்த காலத்தில் பல்வேறு இசைக்குழுக்கள் ஈழத்திலே கோலோச்சி இருந்தார்கள். அப்படி இருந்த ஒரு இசைக்குழு அருணா இசைக்குழு. இன்று வரைக்கும் அவர்கள் அந்த பெயருக்கு எந்த விதமான மங்குதலும் இல்லாமல் இன்றைக்கும் அந்த இசைக்குழு உயிர்ப்போடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அருணா இசைக்குழுவினுடைய ஸ்தாபகர், ஈழத்தினுடைய இசையாளுமை மூத்த இசைக்கலைஞர் அருணா என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படுகின்ற சுப்பையா அருணாச்சலம் அவர்களைத்தான் இன்றைய தினம் நாங்கள் இந்த காணொளியிலே உங்களுக்கு அவரோடு உரையாட போகின்றோம் நிறைய விடயங்களை. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறோம்மா. சுகமா இருக்கிறீங்க. உங்களை இந்த நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களோட இன்றைக்கு உரையாட கிடைச்சதுல எனக்கு பெருமை. இந்த ஈழத்தினுடைய இசை ஆளுமை என்று சொல்றதுக்கு அப்பால ஈழத்துல வந்து நிறைய எழுச்சி பாடல்கள் உங்களுடைய இசையில வந்திருக்கு. ஆனா இந்த பாடல்கள் தான் என்று சொல்லி நாங்கள் சொல்கின்ற நேரத்துல தான் இந்த பாடல்லாம் அருணா அண்ணா இசையமைச்சதா, அருணா ஐயா இசையமைச்சதா அப்படின்னு சொல்லி எல்லோருமே யோசிக்க கூடும். உங்களுக்கு சில பாடல்கள் ஞாபகம் இருக்கா? நீ கண்ணாளன் மறந்து போனேன். அந்த நேரம் யுத்த காலத்தில் என்னுடைய பாட்டுகள் எல்லாம் மறைஞ்சு போயிட்டுது. 1-2 பாட்டு ஞாபகம் இருக்கம்மா. நான் பூவாளம் என்ற ஒரு கசட், முதல் பூவாளம் ஒரு வீடியோ தான் இந்த முதல் அடித்தது. அதில் முதலாவது பாடின பாட்டு ரத்தத்திலே சிவந்த மண்ணே, ரத்தத்திலே சிவந்த மண்ணே முத்தம் கொடுத்தேன் வா என்ற பாட்டு தான் முதல்ல அடித்தது. ஞாபகம் இருக்கு. அது 90-91ஆம் ஆண்டு வரை நினைக்கிறேன். அதுக்கு பிற்பட்ட கால பகுதிகளில் இந்த வீதி நாடகங்கள் இசையமைத்ததா இருக்கலாம், அந்த நேரத்துல நீங்கள் செய்த இசை நிகழ்ச்சிகளா இருக்கலாம். அதை கொஞ்சம் மீட்டி பாருங்களேன், நினைவிருக்கும் வரைக்கும். நான் நிறைய நிகழ்ச்சி செய்திருக்கிறேன்ம்மா. இந்த யுத்த காலத்தில் ஆமி யாழ்ப்பாணத்தில் ஆமி பெராலியிலிருந்து ஆமி இங்கே வந்து உடனே எல்லா மக்களும் வெளியேறிட்டாங்க. வன்னி புறாக்கள், இந்தியாவுக்கு புறாக்கள். நாங்கள் கொடியாமத்தில் இருந்த நாங்கள் கச்சா என்ற இடத்துல ஃப்ரெண்ட விட்டு அங்கேயும் ஆக்கள் எடுக்கிறதுக்காக என்னுடைய இசைக்குழுவை தான் கூப்பிட என் மகனாக்கள் பாய்ச்சவங்க. அதுக்கு ஒவ்வொரு இடத்தையும் கூட்டிகிட்டு போய் அந்த போராளிகளை சேர்க்கறதுக்காக ஒரு இடத்துல நிகழ்ச்சி செய்தாங்க. வீதி நாடகங்கள், வீதி நிகழ்ச்சிகள். அப்போ நாங்கள் செய்ய அங்கே ஆக்களை எடுப்பாங்க, சேர்ப்பாங்க. பொம்பளை பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளைகள் சேருங்கள். சரி, உங்களுடைய இசையில் பாடிய ஈழத்து பாடகர்கள் நினைவு இருக்கா உங்களுக்கு? யார் யார் உங்களுடைய இசையில எல்லாம் பாடி இருக்கீங்க? பார்வதேசவாதம் பாடினவா, சுகுமார் பாடினது, சேவியர் நவீனன்னு சொல்லி அங்கே இருந்தவர், நாமாந்துரை அவர் பாடினார். ஒரு நிறைய ஆக்கள் பாடினவ. நாகர்கோவில் விசேரன் அவர் மறைஞ்சிட்டார். அவர் பெரிய பாட்டுக்காரர் பாடினவர். சாந்தன் பாடினவர். அவர் நான் சொன்னேன் அந்த சினிமா ஆட்சி, அது
அந்த ஜாந்தன் நிகழ்ச்சியில் நிறைய நான் வாசிச்சிருக்கிறேன். அவற்றை ப்ரோக்ராம்லாம் வாசிக்கிறேன். அவர் ஒரு பிளேன் ஒன்று விழுத்திட்டாங்க. விழுந்த உடனே அதை ஒரு பாட்டு கண்டு சமைச்சா சாந்தன் தான் பாடினவர். அப்போ அந்த நேரம் நான் புலிகளும் குரலில் வேலை செய்தேன். நான் 93ஆம் ஆண்டு 95 வரைக்கும் வேலை செய்தேன் நான். அப்போ அங்கே போயும் அம்மா இடம்பெயர்ந்து போயும் அங்கேயும் நான் வேலை செய்தேன். மந்துவில் என்ற இடம் இருக்குல்ல, அங்கேயும் வேண்ட இது இருந்தது. அப்போ அப்போ சாந்தனை கூட்டி வந்து உடனடியாக உடனே பிளேன் விழுந்தோட அந்த பாட்டை ஒருத்தர் எழுதி தந்தவர் நண்பர் ஆள். அந்த பாட்டே அப்படியே உடனே எங்களை ஸ்டூடியோ இருக்குதாரு, ஆஃபீஸ் இருக்குதாரு, புளியருங்குற ஆஃபீஸுக்கு அன்றைக்கு இரவு போட்டது. உடனே ரெக்கார்ட் பண்ணி அங்கேயே இருக்கு ஸ்டூடியோ மாதிரி. ஸ்ரீமா ஆட்சி பெற்று எடுத்த சந்திரிகாவே ஒச்சுதம்மா உங்களின் வான்படை பலமே சாந்தன் தான் பாடினவர். அந்த பாடல்கள் அதே போன்று மானம் ஒன்றே வாழ்வர கூறி ஒன்றே வாழ் அது பார்வசமாக பாடினவன். நிறைய ஆக்கள் பாடினவே நான் உண்மையில் மறந்து போய் நம்ம நிறைய என்னுடைய கசேட்டுகளை காணா போயிட்டுது. அந்த நேரம் தான் ஆமி மூவ் பண்ணி வந்தார வீட்டிலே இல்லை போயிட்டுது, எனக்கு மறந்து போயிடுச்சு. நிறைய பாட்டு அடிக்கிறாங்க. உண்மையில உங்களோட அந்த பாடல்கள் எல்லாம் தேடி பார்க்குற நேரத்தில் பாடல்கள் எல்லாம் நிறைய பிரபலமான பாடல்கள், அந்த எழுச்சி பாடல்கள். ஆனால் யாருடைய இசையில் அந்த பாடல் வந்ததுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இப்போ இந்த பாடல் எல்லாம் அருணாண்ணா செய்த பாடலா என்ற ஒரு கேள்வி அவர்களுக்குள்ள இருக்கும். இந்த இசைக்குழு ஒன்றை அமைத்து அந்த இசைக்குழுவை இவ்வளவு காலமாக நீங்கள் கொண்டு நடாத்தி கொண்டிருக்கிறீர்கள். இப்போது உங்களுடைய புதல்வர்கள் அதனை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆரம்ப காலத்துல ஒரு இசைக்குழுவை நடத்துறதுல என்ன மாதிரியான சவால்கள் எல்லாம் இருந்துச்சு? அந்த நேரம் வந்து நானம்மா எனக்கு வந்து 10-12 வயதிலேயே 15-16 வயதில் நான் ஹார்மோனியம் வாசிக்கிறேன். யாழ்ப்பாணத்தில் சின்ன மூலம் ஒன்று உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, சின்ன மூலம் ஒன்று சொல்லி பொம்பளை பிள்ளைகள் பாடுங்க. அதுவும் ஃபேமஸாக இந்தியாவிலேருந்து கொண்டு வருவாங்க பிள்ளைகளை, பொம்பளை பிள்ளைகள் கொண்டு வந்து பாட்டுக்காரன். நான் ஹார்மோனியம் ஒரு ஆள் தவையில் வாசிப்பார். அதில் சின்ன மூலத்தில் முதல் வாசித்தேன் நான். ராமசாமி சேட் மற்ற புலான் மேலுப்பிள்ளை அப்படி முத்திரைக்கந்தியும் இருந்தது. அப்படி வாட்சி இருந்ததை பேர்ந்து இப்படி வாட்சின்னு நான் பாடசாலையில் படிக்கிற காலத்தில் பாடசாலை நிகழ்ச்சிகளுக்கு நான் வயலின் வாசிப்பேன். வயலின் பழகினேன். அப்போ ஆரம்பத்தில் எங்களை தகப்பனார் ஒரு மியூசிக் கலைஞர், இசைக்கலைஞர். தவையிலா, மிருதங்கம், கொன்னக்கோல் தெரியுமா அம்மா? கொன்னக்கோல் தெரிகிறது அந்த இது சொல்கிறோம். அப்போ அந்த கொன்னக்கோல் அதெல்லாம் பெரிய கலைஞர் ஆள். பயப்பாட பிள்ளைகளுக்கு சங்கீதம் சொல்லிக் கொடுப்பார். அந்த சோதனை இருக்குது மியூசிக் நான் சொல்லிக் கொடுப்பார். அப்படி சொல்லிக் கொடுக்குற காலத்தில் நான் அவரோட அவர் வந்து அவருக்கு என்ன வயலின் ஆசிரியராக கொண்டு ஆசை. அதுக்காக சின்ன பொடியில் என்ன அப்போ நாங்கள் கேகேஎஸ் ரோட், இந்த கேகேஎஸ் ரோட்டில் மில்க்வேர் கம்பெனி தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. கேகேஎஸ் ரோட்டில் அந்த அங்கே அவ்வளோதான் இருந்தாங்க ஆரம்பத்தில். அப்போ அது பக்கத்தில் இருக்கேங்க என்ன சர்வேஸ்வர சர்மான்னு சொல்லி வில்லுண்டி பிள்ளையால் இருக்க தெரியுமா? இல்லை, இங்கே வில்லுண்டி கொட்டடியால் நேரம் போய் அதனால இருந்தவர். அப்போ நாங்கள் முந்தி அந்த நேரம் இப்போ மாதிரி வசதிகள் இல்லையம்மா, சைக்கிள்லேயே நடந்ததாலும் கொஞ்சம் வில்லுண்டி போய் ஹார்மோனியம் வாசி பழகினாங்க. அந்த வயலின் பிறகு நல்லூர் வீதியில் டிவி பிச்சை பாண்டு ஒரு ஆள் இருந்தவர், சண்முகநாதன் சொல்லி அவர் சண்முகானந்தான்னு சொல்லி பெரிய பெரிய வித்வான்கள் பெரிய பிச்சை அவரிடம் வயலின் பழகினான். வயலின் வாய்ச்சினான், அந்த சங்கீதம் வாய்ச்சினான் பழகினி. பிறகு எங்களை விட ஹார்மோனியம் இருந்தது. ஹார்மோனியம் அப்போ அந்த இதுகளை ஹார்மோனியத்தில் வாசிப்பேன். இப்போ என்னுடைய சில நண்பர்கள் வந்து அப்படி இப்படியான்னு சொல்லி கோட்ஸ் இப்படியா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி தந்து ஒரு நாள் என்னோட படிக்க ஒரு சொன்னார், கல்யாங்காட்டில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று வைப்போம் வாசிங்கண்டா. அப்போ நான் வந்து என்னட்ட இதுதான் ஹார்மோனியம் தான் இருந்தது. உடனே ஒரு முஸ்லீம் ஒரு நண்பர் தெரிஞ்சால் அப்படி நாங்கள் வாசிக்க போய் பழக்கம். அவருடைய எக்கோடியன் வேண்டி பாட்டுக்காரரை போட்டு ஒரு நிகழ்ச்சி செய்தோம். எத்திராம் ஆண்டு 67ஆம் ஆண்டு ஒரு நிகழ்ச்சி செய்ய. அப்போ அந்த நேரம் அம்மா யாழ்ப்பாணத்தில் கண்டன் இசைக்குழு தெரியுமா உங்களுக்கு? இரட்டையர் ஹோஸ்டிகள் இருந்தது. அவள் ஃபேமஸான ஹோஸ்டிகள். அவள் இது நான் பேருந்து என்ன சொன்னாங்க, அவள் நான் பின்ன பாட்டுக்காரர் பொம்பளை பிள்ளைகளாகவே எல்லாம் சேர்த்துக்கு இது ஆக்களை போட்டு
ஒரு நிகழ்ச்சி செய்தால் அந்த நிகழ்ச்சியை சனம் சரியாக வரவேற்புட்டு அப்போ இந்த பேரண்ட் இல்லை அருணாகோச்சி ஒன்றுமே இல்லை சும்மா பார்த்தா அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி வேறு அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டாங்க ப்ரோக்ராம் அங்கே வா இங்கே வா அங்கே சரி உடனே நான் அந்த இருவாலைக்கு ஒரு கோயிலில் உடனே தந்தோம் அட்வான்ஸ் அப்படி ப்ரோக்ராம் இது ஓடுத்தவங்கன்னா அது பேர் தெரியாதுமா அப்போ எங்களை அக்கா அத்தான் அவரில் சேர்ந்து என்ன பேர் வைப்ப கொண்டோ அருணாண்டு வைப்ப கொண்டு வச்சது அது பிறகு தொடர்ந்து நிகழ்ச்சி ஓட துவங்கிட்டு அப்போ வயல் தான் விட்டுட்டேன் அப்போ எங்களை அப்பாவுக்கு கோபம் வயல் படிக்காம கஷ்டப்பட்டு வயலின ஒரு வயலின் நினைச்சேன் அப்போ இது கோஷ்டி அடிச்சேன் அப்போ இந்த ஒரே ப்ரோக்ராம் தான் நேரம் கிடைக்கல இருக்க நிற்க நேரம் இல்லாமல் ஓட துவங்கிட்டோம் அதெல்லாம் ஃபேமஸாக வந்துட்டேன் 76ஆம் ஆண்டேருந்து 78 79 ஃபேமஸான நிகழ்ச்சி இப்போ அது பூரா பாட்டுக்காரர் எல்லாம் போட்டு செய்தது நிகழ்ச்சிகளம்மா இப்போ முந்தியெல்லாம் எல்லாத்துக்குமே இசை கருவிகளை தான் பயன்படுத்த வேணும் இப்போ எல்லாம் தொழில்நுட்பம் வந்துட்டு தொழில்நுட்பத்திலேயே எல்லா இசை வாத்தியங்களையும் இசைக்கக்கூடிய மாதிரி இருக்கு அப்போ இசை குழு ஒன்று நடத்தணும் எல்லா இசைக்கருவிகளையும் வாசிக்கக்கூடிய இசைக்கலைஞர்களையும் கூட்டிக் கொண்டு போக வேணும் இதுக்கிட்ட ரிஹர்சல் பார்க்கணுமாம்மா முதல் ரிஹர்சல் இன்றைக்கு ஒரு ப்ரோக்ராம் ஆட் பண்ணி தந்துட்டாங்க உள்ள ப்ரோக்ராம் இருக்குன்னு சொன்னால் அப்போ இன்றைக்கு யார் பாட்டுக்காரரை கூப்பிட்டு என்னென்ன பாட்டை கேட்டு அப்போ பாட்டுகள் இந்த மாதிரி இப்போ மாதிரி போன கேட்கலாது கசட்டுகள் அதெல்லாம் போட்டு இது கஷ்டப்பட்டு தான் கேட்டு மியூசிக் எடுக்கிறோம் நாங்கள் சரி இப்போ நீங்கள் இந்த நேர காலம் இல்லாமல் ஒரு இசைக்குழு இசை கச்சேரி என்னெல்லாம் ஓடிக்கொண்டிருந்த நேரத்தில் நிச்சயமாக உங்களுடைய மனைவியினுடைய ஒரு உறுதுணை இல்லாமல் உங்களால் அதெல்லாம் சரியாக செய்திருக்கீங்களான்னு நினைக்கிறேன் மனைவி எவ்வளவு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா அவள் என்ன விரும்பி தான் முடிச்சவா இப்படி நிகழ்ச்சி பார்த்துக்கிற இடங்களை பார்த்து விரும்பி தான் கல்யாணம் முடிச்சவா அவையின் இடம் மனோராஜ் தியேட்டர்கிட்ட கோபாலேன்னு இருக்கு அங்கே இருந்தது அப்போ அவைக்கு நான் இசைக்கு கலைஞர் தானே அம்மா இசை கலைஞர்னா அவைக்கு விருப்பம் இல்லை தாயாக்களை விருப்பம் இல்லை அவைந்த தாயாக்களும் எங்களை விட்டையும் பிரச்சனை அப்போ தாயாக்களுக்கு விருப்பம் இல்லை இது கோஷ்டிக்காரன் அங்கே இங்கே அவங்க அப்படின்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் வீட்டை மனைவி சப்போர்ட் பண்ணுவா பிரச்சனை இல்லை ப்ரோக்ராம் அதான் நீங்கள் இப்போ வீட்டில் நிற்கவே நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டு 3 பிள்ளைகளையும் வளர்க்க வேணும் என்ன அதுக்கப்புறம் பிள்ளைகள் வளர்ந்தது என்ன மாதிரி சொல்லுங்க 72ஆம் ஆண்டு உள்ள 71ஆம் ஆண்டும் கல்யாணம் முடிச்சேன் 71ஆம் ஆண்டு கூட்டிகிட்டு வந்தது கல்யாணம் முடிச்சவங்க வைக்கையில் இருந்தது தாலியும் கட்டையில் அதான் 72ஆம் ஆண்டு ஒரு பிள்ளை பிறந்தது 73 பிறந்தது 5 ஆம்பளை பிள்ளைகளம்மா 72 73 இது 76 78 84 85 இருக்கணும்னு நினைக்கிறேன் இவர் கடைசி ஜெகதீஷ் இப்போ உங்களுடைய இசைக்குழுவுக்கு யார் பொறுப்பாக இருந்து இசைக்குழுவை நடத்தினோம் இப்போ இந்த மகனாக 3 பேர் இருக்கணும் இவருக்கு மூத்தவர் இருக்கிற ஹேதிஷ் அண்டு அவர் பேட்டல் திறமா வாசிப்பாங்க அவங்க அதாவது நான் ஒருத்தருக்கும் அவர் ஆரம்பத்தில் மிருதங்கம் பழகினவே பிறகு நான் ஒருத்தருக்கும் சொல்லிக் கொடுக்கல நான் இசைக்குழுவுக்கு போய்க்க என்னோட வருவினம் ஒருத்தரும் சொல்லி கூட அவங்க எங்களை பார்த்து திறமா இதன்றது இன்னும் அது மற்ற சதீஷ் என்ற ஒரு ஆள் இருக்கிறார் 5 பிள்ளைகளில் 3வது 4 5 3 பேரும் கலை இசைக்க எவ்வளோ சதீஷ் என்று சொல்லி அவர் கிட்டார் வாசிப்பார் மற்ற ஃபேட்டுகள் அதுகள் ஓகல் எல்லாம் வாசிப்பார் ஹேதிஷ் என்று கேள்விப்பட்டிருக்கீங்களே அவர் மற்ற இவர் ஜெகதீஷ் சரி சந்தோஷம் உங்களோட நிறைய விஷயங்கள் கதைக்கிறதுல இப்போ இந்த ஒரு இப்போ நிறைய பேர் இசைக்கலைஞர்களாக இருக்கணும் பாடல்கள் இசையமைக்கணும் வளர்ந்து வருகின்ற பிள்ளைகளுக்கு வளர்ந்து வருகின்ற இசையமைப்பாளர்களுக்கு வளர்ந்து வருகின்ற எங்களுடைய ஈழத்து பாடகர்களுக்கு இப்போ ஒரு பழம்பெரும் கலைஞரா உங்களுடைய ஒரு அறிவுரை என்னவா இருக்கு? என்னது எல்லாம் நல்லா இருக்கணும் எங்களுக்கு வயது போகுதானே வளரும் கலைஞர்கள் நல்லா முன்னேறி இசையில் பெரிய கலைஞர்களாக வரணுடைய விருப்பம் எல்லாரும் நல்லா இருக்கணும்மா எல்லாரும் கெட்டிக்காரனாக இருக்கணும் கிரேவன் கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கெட்டித்தனத்தை கொடுத்துருக்குறார் இப்போ நாங்கள்லாம் பாட கேட்டோடனே பாட கடை பார்த்து வாச்சிடுவோம் கேட்டு கிட்டக்கா என்ன கோட்ஸ் உண்டு இப்போ மேடையிலேயம்மா அவன் திருவிழாக்காரன் கொண்டு வந்து விடுவார் இப்போ சச்சியில் நாங்கள் நிகழ்ச்சி செய்கிற இடத்துல இவன் நல்லா பாடுவார் கொண்டு வந்து விட்டான்
அவன் என்ன கோச்சும் தெரியாது ஒன்றும் தெரியாது. அவன் கொண்டு வந்து பாட்டு போட்டா கண்டு அவர் பாடவே இன்னிசை பாடி விரட கண்ணதை பிடிச்சிட்டு இப்போ இந்த கிட்டாக்காரர்கிட்ட சொல்கிறது அப்படி செய்யற. அது மாதிரி இப்போ வள்ளம் கலைஞர் இப்போ நிறைய கலைஞர் இளம் சம்மந்தம் பிள்ளையெல்லாம் வந்துட்டாங்க, நல்லா வாசிக்கிறாங்க சில இடங்கள். அது இசைன்றதம்மா எல்லாருக்கும் வராது, ஒரு அதாவது கடவுள்கிட்ட கொடுத்த வரம். இப்போ உங்களுடைய அந்த பாடல்களை கேட்டு தேசிய தலைவருடைய பாராட்ட பெற்றிருப்பீங்க, அவரை நேர கண்டு அவர்கிட்ட பாராட்ட பெற்ற சந்தர்ப்பம் எல்லாம் இருக்கு. அந்த நினைவுகளை அது நானம்மா அந்த பாட்டை மறந்து போனேன். சுகுமார் பாட்டுக்காரர் இருக்காரு, தமிழோசியன்ற ஒரு படம் எடுத்தது. அந்த படத்தை எடுத்தா அது எத்தனை ஆண்டு தெரியல. அந்த படத்தை எடுத்து அவன் முல்லைத்தீவங்க உள்ளாக்கெல்லாம் வந்து எடுத்து பாட்டு இல்லை நைசியம் வச்சு பாட்டு போய் தலைவர் அந்த படத்தை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு விருது தந்தவர், பரிசு தந்தவர். அது எத்தனையாம் ஆண்டுன்னு தெரியலையாம்மா. அவரோட கதைச்ச அந்த நினைவுகள் எல்லாம் இருக்கு, அழியாத பொக்கிஷமா இன்றைக்கு நினைவில் இருக்கு. இப்போ எழுச்சி பாடல்கள் இசையமைத்த அந்த சந்தர்ப்பத்துல இப்போ வரிகள் எல்லாம் நிறைய பேர் கொண்டு வந்து தருவினோம், இல்லாட்டி யாரோ ஒருவர் வந்து சொல்லி இருப்பார் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு இந்த பாட்டு வேணுமென்று. அப்போ உங்களோட அந்த உரையாடல்கள் எல்லாம் யார் மேற்கொள்றது? இப்போ தலைமையிட்ட இருந்து யார் உங்களோட வந்து கதைப்பினம்? அதெல்லாம் புலிகளின் நான் 93ஆம் ஆண்டுக்கு வேலை செய்ய எங்களுக்கு இப்படி ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருந்தது. அங்கே ஓகன்கள் இல்லை வாத்தியம் எல்லாம் இருந்தது. அப்போ அவன் பொறுப்பாளர் வந்து உடனே அனுப்பி விடுவார், இப்படி அவர் அங்கே அருணா இருக்கிறார் அங்கே போங்க, நான் பாட்டெல்லாம் விஷயமைச்சு பிள்ளைகளுக்கு சிறுவர் நிகழ்ச்சி எழுதுகளுக்கெல்லாம் பாட்டெல்லாம் உடனே விஷயமைச்சு கொடுக்குறேன். கொடுத்து நான் ரெக்கார்டிங் செய்கிறேன். நாங்கள் நானே வாசிப்பேன், பிள்ளைகளுக்கு செய்திருக்கிறேன் நிறைய. இப்போவும் நீங்கள் இசை வகுப்புகள் எல்லாம் கொடுத்து இப்போ உங்களுக்கு நான் நினைக்கிறேன் 79-80 வயதாகுது. 60ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஆரம்பித்த உங்களுடைய அந்த இசைக்குழு பயணம் இப்போது உங்கள் பிள்ளைகள் மூலமாக தொடர்ந்து கொண்டிருக்கு. ஆனால் உங்கள்ட்ட இருக்கிற அந்த இசை சார்ந்த அந்த ஒரு விடயத்தை இளைய தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் என்று வகுப்புகளையும் நடத்தி கொண்டு நிறைய பிள்ளைகள் படிக்கணும். செட்டி தெருவு இருக்கிற பயிரை மிஸ்ன்னு சொல்லி அவன் அதில் படிக்கணும். மற்றது வீடுகளுக்கும் போய் சொல்லிக் கொடுக்குறேன் நான் பிள்ளைகளுக்கு. மற்றது அறநெறி, இப்போ அறநெறி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதிகாலையில் மற்றது அவங்க சொல்லி பிழைக்கும் போகிறேன் பன்னாலேன்ற இடத்துக்கு அறநெறி பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்குற பாட்டு இப்போ துவங்கி இருக்கிறேன். இப்போவும் ஓயாமல் அதான்மா ஞாபகம் ரொம்ப. எப்படி இப்போ இருக்கிற பிள்ளைகள் என்ன மாதிரி உங்களுக்கு இசை மீது ஆர்வம் உள்ள பிள்ளைகள் இருக்குது, ஆர்வம் காட்டுது. மற்றது அவையோடைய பெற்றார் இருக்கிறது தானே, அவையும் அந்த ஊக்குவிக்கணும் பிள்ளைகளை வாசிக்கணும் கொள்ளணும். இப்போ இசை கச்சேரிகள் நடக்க, இப்போ இசைக்குழு நடக்க நீங்களும் போகிறீங்களா? இப்போ போகிறேன் இல்லையம்மா. நான் என்ன இப்போத்தே பழைய பாட்டுகளுக்கு எல்லாம் வாசிப்பேன். இந்த பழைய பாட்டுகள் இருந்தால் தெரியுந்தேன் உங்களுக்கு, சவுந்தரராயன் பாட்டுகள், ஒளிமயமாக எதிர்காலம், அப்படியான பாட்டுகளுக்கு நான் எனக்கு இப்போவும் பாடம் இருக்குது. ஆடலுடன் பாடல் அதில் நிறைய பாட்டுகள் இப்போ ஞாபகம் அந்த சுவாதிரம் அந்த நேரம் அது இப்போவும் ஞாபகம் இருக்குது. இந்த மகன் ஆகர்ஷிலாவில் யாரும் இப்போ நீங்கள் நிகழ்ச்சி நடத்துறீங்களா, உங்களை அப்பாவே கூட்டிகிட்டு வாங்கன்னா போய் சில 2 பாட்டுக்கு வாசிப்பேன். முந்தி நான் தான் வாசிக்கிறது, இப்போ பிள்ளைகளுக்கு நல்லா வாசிப்பார் எல்லாம் வாசிக்க நான் போடுறேன். இப்போ தென்னிந்திய பாடகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி டிஎம்எஸ்னுடைய பாட்டா இருக்கலாம், எம்எஸ்பியினுடைய இசையில வந்த பாடல்களா இருக்கலாம். அப்படியான பாடல்கள்ல உங்களுக்கு எப்பவுமே மனதுக்கு பிடிச்ச பாட்டுன்னு சொன்னா யார்கிட்ட பாட்டா இருக்கு? அந்த நேரமாக டிஎம்எஸ் மற்ற எஸ்பி அந்த பாட்டுகள் நிறைய பிடிச்ச பாட்டுகள் இருந்தது. இப்போ ஈழத்து பாடகர்களில் உங்களோட சேர்ந்து பணியாற்றிய பாடகர்களில் இந்த ஆளை கொடுத்தா, இந்த ஆள்கிட்ட இந்த பாட்டை கொடுத்தா சிறப்பாக செய்தார் வேறண்டா யார்? நிறைய பாடினவையம்மா. சுகுமார், மற்றது அமுதர் அண்ணாமலை, அவரெல்லாம் கூட பாடைக்கிறெல்லாம் பாடினவர். வேறு என்ன வேறு இலங்கை என்பது பாடினார். இலங்கை என்பது என் தாய்த்தீர், அதுக்கு அவர் பாடினவர். அவைன்ற பாட்டுகளுக்கு நான் மனோகரன் அவர்கிட்ட ப்ரோக்ராம் நான் செய்திருக்கேன். என்ன கூட்டிகிட்டு போயிருக்கிறார்
உங்கள் மலைநாடு எல்லாம் பணியாற்றி இருக்கிறீங்க. கண்டியோ நாவலப்பட்டி அப்படிங்கிற இடங்களுக்கெல்லாம் போயிருக்கு. இப்போ இந்த வடக்கு தாண்டி இப்போ யாழ்ப்பாணம் வடக்கு தாண்டி மலையக பகுதிகளில் உங்களுடைய பாடல்களுக்கு இசைக்குழுவுக்கெல்லாம் என்ன மாதிரியான வரவேற்பு இருந்தது? நல்ல வரவேற்பு இருந்தாம்மா. இப்போ நான் நிறைய போய் இலங்கையில் நான் நினைக்கிறேன் கண்டி, பெனியாய, தலவாக்கொல்ல நிறைய போய் கட்டேன். எல்லா இடம் ப்ரோக்ராம் போயிருக்கிறேன் இலங்கை அந்த நேரம். இப்போ எல்லோரும் ஒரு 10-15 வரைக்கும் முந்தி எல்லா இடம் போகிறோம். எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. ப்ரோக்ராம் வந்தால் பெனியாயன்ற இடத்துக்கு வருஷம் போடுறது. அவன் இந்த திருவிழா வர காலத்தில் எங்களுக்கு நாங்கள் ப்ரோக்ராம் போடுறோம். நாங்கள் மற்ற அங்கே என்ன சொல்லுங்க அப்போ அங்கே தமிழ் எங்களை தமிழாக்கள் இருக்கணும், இந்தியன்ஸ் எல்லாம், அதோட சிங்களாக்களும் இருக்கணும். அப்போ 2 பாட்டுக்காரரை கூட்டின்னு போகணும். மாறி மாறி சிங்கள மொழியில் பாடக்கூடிய கூட்டிக்கொண்டு போய் அப்போ சிங்கள பாட்டு பாடக்க சிங்களாக்கள் ஆடுவிடும், தமிழ் பாட்டு பாடக்க எங்களையாக்கள் ஆடுவிடும். அவரு நல்ல சந்தோஷமாக இருக்கும். ஐயோ நல்ல காமியம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த இசை குழுக்கள் இசை கச்சேரிகள் நடத்திய அந்த காலப்பகுதியில் உங்களுக்கு மறக்க முடியாத நினைவுகள் என்று இருக்கும் இல்லையா? ஒன்றும் மறக்க இயலாதம்மா. பெரிய பெரிய கலைஞர்கள் பாராட்டுற ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அப்படி பாராட்டிருக்கணும். எனக்கு அது ஞாபகம் இல்லையா, மேலே சொல்கிறது தெரியல. இதே நான் நிறைய ப்ரோக்ராம் போகிற இடங்களில் எங்களை நல்ல மக்கள் எங்களை நல்லா கை தட்டி எல்லாம் செய்வோம். நம்ம நிகழ்ச்சி நடத்துகிறவ இருக்கணும். எங்களை நல்ல மரியாதையாக தானே அனுப்பினோம். நிகழ்ச்சி நடத்துகிற செய்கிறவ நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு தரம் கூடாதுன்னு சொல்லி வேண்டு. உங்களுக்கு நிறைய விருதுகள் எல்லாம் கிடைச்சிருக்கு. அப்படி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு கிடைச்ச விருதுகள் எல்லாம்? நிறைய இருக்கம்மா. எல்லாரும் தந்திருக்கிறோம். மற்றது கலாபூஷணம் விருது அது கிடைச்சது. எங்களை வீட்டு இருந்தால் இந்த மகன் கொண்டு வந்துட்டாங்க. எங்களை வீட்டை ஃபோட்டோவும் கிடக்கு. கொண்டு எடுத்து வந்துட்டேன், விட்டுட்டு வந்துட்டேன் ஃபோட்டோ. நிறையா விருதுகள் கிடைச்சது. இப்போ முனிசிபாலில் விருது கிடைச்சது. அப்படி நிறைய விருதுகள் என்னோட கிடக்கு விட்டேன். சரி, சந்தோஷம். ஒரு பெரிய ஒரு இசை ஆளுமையோட ஈழத்தில் புகழ் பூத்த எங்களுடைய எழுச்சி பாடல்கள் நிறையவற்றுக்கு இசையமைத்த அருணா ஐயா அவர்களோடு இன்றைய தினம் உரையாடி இருந்தோம். மேலே இந்த நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஐயா. நிறைய பேர் இப்போ உங்கள் இசையை கேட்டவர்கள், உங்களுடைய இசை நிகழ்ச்சிகளை பார்த்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு உங்களை நேர கண்டதில் சந்தோஷப்பட்டிருப்பினோம். அவர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? பார்த்து கொண்டிருக்கணும் உங்களை. நான் கோயிலுக்கு போனா வயது அம்மாக்கள் என்ன காட்டி பிடிச்சோம், ஐயோ அண்ணன் எப்படி சொல்லுவாங்க. இப்போத்தே ஆக்களுக்கு என்ன தெரியாதம்மா. அந்த எங்களோட நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இந்த அப்பா வச்சு இளம் பொம்பளையாக இருந்தவை இப்போ வயது போயிருக்கணும். என்ன கதைக்க எப்படி சோவாக இருக்கிறீங்க, அது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். யாருன்னு தெரியாமல் கதைப்பினோம். சந்தோஷம். உண்மையிலே உங்களோட இன்றைய தினம் இந்த நேரத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு ஈழத்தினுடைய இசை ஆளுமை, மூத்த இசைக்கலைஞர், ஈழத்தின் எழுச்சி பாடல்கள் பலவற்றுக்கு இசையமைத்திருக்கிறார். திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார், எங்களுடைய ஈழத் திரைப்படங்களுக்கு. எனவே அருணா இசைக்குழுவினுடைய ஸ்தாபகர் அருணா அண்ணா அவர்களை இன்றைய தினம் உங்களோடு உரையாட வைத்ததுக்கும் என்னோடு அவர் உரையாடியதுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு இன்னும் நீண்ட ஆயுளோடு இன்னும் நிறைய இசை ஆளுமைகளை அவர் உருவாக்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனைகளோடும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்கின்றோம். எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி ஐயா. நன்றி, வணக்கம் அம்மா. எனக்கு கூப்பிட்டதுக்கு நன்றி. நன்றி.